10 மாதம் சுமந்து பெற்ற பணிகளை உணர்ந்து வாழ்கின்ற இனவரமை தாய்மார்களோ நண்பர்களோ இதோ உங்களிடத்தில் சந்தித்து எம்எல்ஏவான வேல்முருகன் கைகூப்பி வந்திருக்கிறோம். இதற்காக வந்திருக்கிறோம். அதில் உறவுகளோ தாய்மார்களோ இந்த குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் 6 முறை இந்த தொகுதியை போட்டியிட வருகிறார். காட்டுமன்னார் கோவில் சொந்த தொகுதியாக கொண்டிருந்தாலும் குறிஞ்சிப்பாடி மக்களை வந்து சந்தித்து அவர் போட்டியிட்ட போதெல்லாம் நாம் வாக்களித்திருக்கிறோம். 5க்கு மேற்பட்ட முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 3 முறை அவர் அமைச்சராக பதவி வைத்திருக்கிறார். அதனால் அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்று தமிழக மக்களாகி நீங்கள் ஒரு குடியிருக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை உங்களிடத்தில் கொடுக்க வந்திருக்கிறோம். அருமை தாய்மார்களே, நண்பர்களே, நாம் அவருக்கு வாக்கு போடக்கூடாதுன்னு சொல்லல, சூரியனுக்கு வாக்கு போடக்கூடாதுன்னு சொல்லல. நானும் சேர்ந்து போட்டேன். 1 முறை போட்டோம், 2 முறை போட்டோம், 3 முறை போட்டோம், 4 முறை போட்டோம், 5 முறை போட்டோம், 6வது முறையும் போட்டிருக்கோம். இப்ப 7வது முறையும் கேட்க வராரு. அதே மாதிரி ரெட்டலை சொற்கிறார இங்க ஏற்கனவே நம்ம எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே சிவசுப்பிரமணியம் போன்றவர்களை ஆக்கியிருக்கிறோம். அதே மாதிரி தங்கராசு போன்றவர்களை ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு ஆக்கியிருக்கிறோம். வரும் தேர்தலை தமிழக வாழ்வுரிமை மீட்புக்கான தேர்தலாக மாற்றுவோம். அதற்கான ஒரே தீர்வு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் முத்தமிழர் தி. வேல்முருகன் அவர்களின் ஆசை பெற்ற குறிஞ்சிப்பாடி தொகுதி வெற்றி வேட்பாளர் தி. கண்ணன் அவர்களுக்கு கேமரா சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு எண்ணிக்கைகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். சட்டமன்றம் சென்று உங்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க ஒரு பொன்னான வாய்ப்பு வழங்குமாறு உங்களை இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் நாள் 23/4/2026 வியாழக்கிழமை. உங்கள் வெற்றி சின்னம் கேமரா கேமரா கேமரா. உங்கள் வெற்றி வேட்பாளர் தி. கண்ணன் அவர்கள்.